வணக்கம். இன்னைக்கு கொல்லாமை அதிகாரத்தின் 6வது குறளை நாம் பார்க்கலாம். சரி, கொல்லாதது நல்ல பண்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, வள்ளுவர் சொல்கிறார். அப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். உலகத்தில் எல்லாருக்குமே பயம்னு சொன்னால் எதை பார்த்து பயப்படுவோம் அப்படின்னா, சில பேர் இருட்டை பார்த்து, சில பேர் நாயை பார்த்து, சில பேர் பல்லியை பார்த்து, சில பேர் கரப்பானை பார்த்து, இப்படி எல்லாம் பயப்படுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பயங்கள். ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது நாம் எதற்கு அஞ்சுவோம் என்றால், இறப்பதற்கு அஞ்சுவோம். கூற்றுவன் யமனை பார்த்தால் அஞ்சி விடுவோம், பயந்துருவோம். யாருக்காவது நம்ம இன்றைக்கி இறந்துருவோன்னு தெரிஞ்சால் சந்தோஷமாக இருப்போம். எப்படி பயந்து நடுங்கோ, ஐயோ எப்போ வருமோ, எப்படி வருமோ, என்னவோ ஏதோன்னு அப்படியே நடுங்கி நிலை குலைந்து போய் நிற்போம். ஆக எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன என்றால் இறத்தல் இல்லையா? சாவதற்கு எல்லாருமே தான் பயப்படுவோம், இல்லைன்னு ஒருத்தராலையும் மறுக்கவே முடியாது. இப்போ அதை எப்படி கொண்டு வராருன்னு பாருங்கள். கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான், கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான், வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று, வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று, கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான், வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. மனிதர்களின் உயிரை வாங்கக்கூடிய யமன், கூற்றுவன் கூட கொல்லாமை என்ற அறத்தை கை கொண்டு ஒருவன் வாழ்நாளை மேற்கொள்ளும் பொழுது அவனுடைய உயிரை எடுப்பதற்கு தயங்குவார்கள். உடனடியாக போய் எடுக்க மாட்டாங்க. அது கூட என்ன பண்ணும், கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும். ஏன்னா கொல்லாமை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த பண்பை அவன் மேற்கொண்டிருக்கிறான். பிற உயிர்களுக்கு எந்த காலத்திலுமே இன்னல் செய்யாதவன். அவன் உயிரை நாம் உடனே எடுக்க முடியுமா அப்படின்னு அந்த யமனே, கூற்றுவன் யமனே என்ன செய்வான், அவங்க மேலே கை வைக்க பயப்படுவான். இதுதான் இந்த குறள். ஆக அடுத்த குறளில் நாளை நாம் சந்திக்கலாம். நன்றி.